வெல்க தமிழ். அனைவருக்கும் வணக்கம். இலக்கியம், இலக்கணம், மொழி உள்ளிட்ட தமிழின் பல்துறை கருத்துக்களை பெற தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வாரதி வலையொலித்தளத்தோடு. விருப்ப குறியிடுங்கள், பகிருங்கள், இணையுங்கள். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இந்த காணொலியில் 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் பக்கம் 222லையும் 12ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் பக்கம் 73லையும் இருக்கிற நிரல் நிறை அணி பற்றி தான் பார்க்க போகிறோம். இளங்கலை தமிழ் படிக்கிற மாணவர்கள் தண்டி அலங்காரத்தில் இந்த அணியை பற்றி படிப்பாங்க. அதோட டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி, டெட் போன்ற போட்டித் தேர்வுகள்லேயும் இந்த அணியை பற்றிய வினா வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நிரல் நிறுத்து இயற்றுதல் நிரல் நிறை அணியே அப்படின்னு தண்டி ஆசிரியர் 65வது நூற்பாவில் சொல்லியிருக்காரு. இந்த நிரல் நிறை அணி முறை நிரல் நிறை, எதிர் நிரல் நிறை அப்படின்னு 2 வகைப்படும். இதில் முறை நிரல் நிறை அப்படின்னாலும் நிரல் நிறை அப்படின்னாலும் ஒன்று தான். இந்த நிரல் நிறை அணியும் நிரல் நிறை பொருள்கோளும் கிட்டத்தட்ட ஒன்று தான். அதனால் இந்த அணியை தெளிவாக விளங்கிட்டால் நிரல் நிறை பொருள்கோளையும் எளிமையாக புரிஞ்சிக்கலாம். 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த பக்கத்தில், அதாவது இந்த ஸ்லைடில் இருக்கிற விளக்கத்தை மட்டும் எழுதினா போதும். அதிகப்படியான விளக்கத்துக்காக தான் இதற்கு முன்னாடி பக்கத்தையும் இதற்கு அடுத்த பக்கத்தையும் கொடுத்துருக்குறோம். இதுக்கு முன்னாடி ஸ்லைடும் இதற்கு அடுத்த ஸ்லைடும் மேலும் விளக்கத்தை பெறுவதற்காக. அதனால் இந்த ஸ்லைடில் இருக்க விளக்கத்தை மட்டும் தேர்வில் எழுதினா போதுமானது. நிரல் நிறை அப்படிங்கிற சொல்லியே அதற்கான பொருளும் இருக்குது. நிரல் அப்படின்னா வரிசை அப்படின்னு பொருள், நிறை அப்படின்னா நிறுத்தல்னு பொருள். இப்போ நிரல் நிறை அப்படின்னா வரிசையாக நிறுத்துதல். எதை வரிசையாக நிறுத்துறது அப்படின்னு பார்த்தா, சொல்லையும் பொருளையும் வரிசையாக நிறுத்தி அந்த வரிசைப்படியே இணைத்து பொருள் கொள்வது நிரல் நிறை அணி எனப்படும். இந்த அணிக்கு பொருந்தக்கூடிய அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அப்படிங்கிற குறள் எடுத்துக்கலாம். குறளுக்கான பொருளை பார்க்கலாம். இல்வாழ்க்கை அன்பும் அறமும் உடையதாக விளங்குமானால் அந்த வாழ்க்கையின் பண்பும் பயனும் அதுவே ஆகும் அப்படிங்கிறதான் இந்த குறளுக்கான பொருள். இப்போ அணி பொருத்தம் இதில் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாம். இந்த குறளில் முதல் அடியில் அன்பும் அறனும் அப்படின்னு 2 சொற்களை வரிசையாக நிறுத்திய வள்ளுவர், 2வது அடியில் பண்பும் பயனும் அப்படின்னு 2 சொற்களை வரிசையாக சொல்லியிருக்காரு. அதனால் இதற்கு நிரல் நிறை அணி அப்படின்னு பேர். அந்த குறளையே பார்க்கலாம். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. முதலடியில் அன்பும் அறனும் அப்படின்னு 2 சொல் இருக்குது. இந்த முதலடியில் இருக்கக்கூடிய அன்பும் அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள் எது அப்படின்னா பண்பு, அறனும் அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள் எதுன்னா பயனும் அப்படிங்கிற சொல்லு. இப்படி நேராக முதல் அடியில் 1வது சொல்லாகவும் 2வது சொல்லாகவும் இருக்கக்கூடிய சொற்களுக்கு 2ஆம் அடியிலும் 1வது சொல்லாகவும் 2வது சொல்லாகவும் சரியான சொற்களை வரிசை முறைப்படி அமைச்சிருக்கிறதால தான் இதற்கு நிரல் நிறை அணி அப்படின்னு பேர். அப்படி இல்லாமல் அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பயனும் பண்பும் அது அப்படின்னு திருக்குறள் இருந்திருந்தால் இதற்கு தேவையான பொருளை இடம் மாற்றி குறுக்க அம்பு குறியிட்டு காட்டியிருக்கிற மாதிரி நம்ம பொருள் கொள்ள வேண்டிய தேவை இருக்கும். இதுதான் எதிர் நிரல் நிறை அப்படின்னு சொல்கிறோம். அப்படி இல்லாமல் எடுத்துக்காட்டுக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த குறளில் அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அப்படின்னு நேராகவே 1வது 2வது சொல்லா முதலடியில் இருக்கிற சொல்லுக்கு பொருத்தமான சொற்கள் பண்பும் பயனும் அப்படின்னு 2வது அடியிலையும் பொருத்தமாக வரிசை முறைப்படி அமைஞ்சிருக்கிறதால தான் இதை நிரல் நிறை அணி அப்படின்னு சொல்கிறோம். விருப்ப குறியிடுங்கள், பகிருங்கள், இணையுங்கள். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நன்றி.